ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ஆகஸ்ட் 10ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, அதற்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மார்க்கெட் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதும், அதோட லெவல்ஸ் எப்படி எடுக்கிறதும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி மார்க்கெட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், அது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வைஸில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எதற்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மொத்தமா மார்க்கெட்டோட ரேஞ்ச் ரேஞ்ச் பிரேக் அவுட் இல்ல ரேஞ்ச் பிரேக் அவுட் இருந்தா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சிம்பிளா நம்ம பார்க்கறது தான். இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஹை மைனஸ் லோ தான். இது எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எஸ்டர்டே ஹையர் லோ, வீக்லி ஹையர் லோ, மந்த்லி ஹையர் லோ பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் எடுப்பீங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் அடிப்படையில் பார்க்கறனால ஆப்ஷன் பிரீமியத்தோட அட் மணியோட பிரீமியத்தை நம்ம எட்ஜ் லெவலா எடுத்து ரேஞ்ச் பார்க்குறோம். ஸோ இதுதான் கால் செல்லர் புட் செல்லரோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பார்க்குறோம். இதுக்கு நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இதுக்குள்ள கொண்டு வரோம். நீங்க ஆப்ஷன்ஸோட பிரீமியம் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் எல்லாமே நீங்க ஸ்பாட்டோட பேசிஸ்ல பார்ப்பீங்க. இன்ட்ரன்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூ எல்லாமே அப்படிதான் கணக்கீடு பண்ணுவீங்க. நான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்குறேன். இது உங்களுக்கு ஏதுவா இருந்தா இதை நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நான் படத்துல. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. அப்ப நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரண்ட் குறைவா இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் பண்றேன். அப்படி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் 24,600. அப்போ இதோட காலுடைய பிரைஸ் 111ஆவும் புட்டோட பிரைஸ் 105 இருக்கிறாங்க. அப்ப 6 ரூபாய் கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கிறதுனால 24,606 சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா +50, +100, +150 அப்படிதான் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும். இது ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்ல அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்த 106ங்கிறது ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா எதுக்கு பக்கத்தால இருக்கு அப்படின்னா 100 எடுத்துக்கிறேன். இதுவே 125, 130 அப்படின்லாம் இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். இதுல இது சரியா அது சரியா அப்படிங்கிறதுல இது ஒரு கலை, உங்களுக்கு தேவையானவ வடிவமைக்க வேண்டியதுதான். அப்ப நான் என்ன பண்றேன்னா ரேஞ்ச் எடுத்துட்டு ரவுண்ட் ஆஃப் 100 பண்ணினதுனால 24,600 -100 +100 அப்ப என்ன ஆயிடும்னா 24,700 அப்படிங்கிற இடம் கால் செல்லர் பேனிக் ஏரியானும், 24,500 அப்படிங்கிற இடம் புட் செல்லர் பேனிக் ஏரியா. இப்ப கால் செல்லரும் புட் செல்லரும் பயப்படலைன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருக்காது. அவ்வளவுதான் இதோட கான்செப்ட். அப்போ சரி, அப்போ இந்த இடத்தில் 24,500 கால் டோட்டல் இன்ட்ரன்சிக் வேல்யூ இந்த 200 பாயிண்ட் பிடிச்சா, ஏன்னா டோட்டல் ரேஞ்ச் 200. அப்ப இதை பிடிச்சாங்கன்னா மார்க்கெட் 24,700க்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்ல 24,700 புட் ஆப்ஷன் 200க்கு மேல இருந்தால் மார்க்கெட் 24,500க்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு. அதர்வைஸ் 24,500 கால் ஐடிஎம்மா இருக்க போறாங்க, 24,700 புட் ஐடிஎம்மா இருக்க போறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மார்க்கெட் கீழே வரும்போது இந்த 106 அப்படிங்கிற இன்ட்ரன்சிக் வேல்யூ 24,500 காலுக்கு சப்போர்ட் ஆகும், 24,700 புட்டுக்கு மார்க்கெட் மேல போகும்போது 94 ரூபா சப்போர்ட்டா இருக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, 24,500 கால் என்ன பண்ணல, நமக்கு இந்த 106ங்கிற சப்போர்ட்டை கட் பண்ணல. அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன் பாருங்க, நமக்கு 200ங்கிற ஃபிகரை தாண்டல, அதாவது அந்த லெவல்ஸை தாண்டல. அப்ப என்ன அர்த்தம், மார்க்கெட் 24,500 டு 24,700க்குள்ள தான் இருக்க போறாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பேசிஸ்ல இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஆப்ஷன் செல்லரா இருக்கிறீங்க அப்படின்னா 24,700 புட் 200 ரூபாய் தாண்டலன்னா 24,500 கால் என்னவா இருக்க போகுது, ஐடிஎம்மா இருக்க போகுது. அப்போ 24,500 காலே ஐடிஎம்மா இருந்தா 24,500 புட் என்னவா இருக்கும், ஓடிஎம்மா தான் இருக்கும். அப்போ ஓடிஎம்ல என்ன இருக்கும், வெறும் எக்ஸ்டென்சிக் வேல்யூ தான் இருக்கும். அப்ப 24,700 புட் ஆப்ஷன் 200 ரூபாய் தாண்டலன்னா உங்களுக்கு 24,500க்கு கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் புட் சைடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்குமே நீங்க செல் அடிச்சா எக்ஸ்டென்சிக் வேல்யூ உங்களுக்கு கரையும், டிகே ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் வேல்யூ கம்மியா இருக்குன்னு போய் பை பண்ணுவோம். செல் பண்ண வேண்டிய ஒரு பொருளை நம்ம என்ன பண்றோம், பை பண்றோம். இதுதான் லாஜிக்.
அப்போ இதை யோசிச்சாலே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இங்க பாருங்க, இது காலையில நம்ம மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்தது. 2 விஷயத்த நான் எடுத்துட்டேன். ஒண்ணு எஸ்டர்டே டேட்டா. இன்னொன்னு இந்த எக்ஸ்பைரி ஆக்டிவ் ஆகுற டேட்டா. அப்போ இந்த எக்ஸ்பைரி எப்ப ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா, இந்த 4ஆம் தேதி. அந்த டேட்டாவையும் எடுத்துட்டேன். காலையில மெம்பர்ஷிப்ல இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டேன். அப்போ இத வந்துட்டு 7ஆம் தேதியோட டேட்டா எடுத்திருக்கிறேன். இப்ப இதோட பேரல் ஏரியா பாருங்க. 24,528 டூ 24,666. இன்னைக்கு மார்க்கெட் அதுக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இதுதான் டிராபிக் ஏரியா. அப்போ இதற்கு கீழ இருந்திருந்தால், இதற்கு மேல இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு லாஜிக்க நீங்க பார்த்திருந்தாலே புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க. 24,500 கால் நமக்கு என்ன ஆகல? ரூ. 117 கீழ போகல. அப்போ 24,500 புட் என்ன அர்த்தம்? இவன் 106க்கு கீழ போகாதனால, இவங்க 24,500 புட் என்னவா இருக்க போறாங்கன்னா, ஓடிஎம் புட்டா இருக்க போறாங்க. அப்போ ஓடிஎம் புட்டா இருக்க போறாங்கன்னா, இவங்க ரூ. 77லிருந்து ரூ. 36 50% காணோம். இதற்கு பெயர் தான் டிகே. இதற்கு காரணமா நம்ம எடுத்துக்கிறது 24,700. இவங்க பாருங்க 196. அப்ப என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்ல. அப்ப என்னன்னா, இங்க இருக்கிற ப்ராபபிலிட்டீஸ நீங்க கொண்டு வரணும். இத வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா, நெறைய பேர் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன ஆட்டோமேட்டட் பண்ணி எல்லாத்துக்குமே பார்த்திருக்கிறீங்க. செக் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு அனுப்பும்போது, அதுவும் ஒருவர், இருவர் அப்படின்னு இருந்தா பரவால்ல. நெறைய பேர் இத அனுப்பும்போது, ஒரு மனமகிழ்ச்சி இருக்கு. நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். அத வச்சு அவங்க என்ன பண்ணாலும் சரி, நம்ம அந்த இதுக்குள்ள தலையீடுக்குள்ள நான் போகல. ஆனா, இத பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போதே, அப்போ வரைபடத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து பார்த்துட்டு இருக்கிற உலகத்துல, மாற்றம் நம்மால ஒண்ணு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, கொஞ்சம் மனமகிழ்ச்சியா இருக்கு. ஸோ, இதத்தான் ஒரு 6 வருடமா நம்ம சேனல் ஆரம்பிச்சது நோக்கமே சொல்லியிருக்கிறேன் நானு. எல்லாரும் ஆப்ஷன் பிரீமியத்த வந்துட்டு வரைபடத்துல பார்ப்பாங்க. நியூஸ் பேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. நம்ம அது குடுக்காம ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் கணக்கீடுக்கு முக்கியத்துவம் குடுத்திருக்கோம் நம்ம சொல்றோம். ஸோ அதனுடைய பார்வையில பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அப்ப இதுல இருக்கிற ப்ராபபிலிட்டீஸ் என்னென்னன்னு நெனச்சு பாருங்க. 1 ரூ. 106 யாரு? கால் ஆப்ஷன் கட் ஆகல. அப்ப கால் ஆப்ஷன் 106க்கு கீழ போகாம, புட் ஆப்ஷன் 200க்கு மேல போகக்கூடாதுன்னு இல்ல. போனால், நிலை பெற்றால் அப்ப இவங்க 200க்கு மேல நிலை பெற்றா கண்டிப்பா என்ன ஆயிடணும்? 24,500 கால் கண்டிப்பா ஒட்டியும் ஆகணும். அப்ப இவங்க வந்துட்டு ஆக்சுவலா 106க்கு கீழ போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த 24,700 புட் வந்துட்டு உங்களுக்கு அதற்கு மேல இருக்கக்கூடிய தகுதியை நிலை பெறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். அப்ப இதற்கு மேல போனா என்ன? இதற்கு மேல போயிட்டு கீழ வந்தா என்ன? இல்ல இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிட்டு கீழ வந்துட்டு திருப்பி மேல போனா என்ன? ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டீஸ் இருக்குங்க. நீங்க ஒரே ஒரு கண்ணோட்டத்த பார்த்துட்டு இருந்தா, இத கத்துக்க முடியாது. நீங்க இருக்கிற என்ன சொல்றது? இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் என்னென்ன ப்ராபபிலிட்டீஸ் இருக்கோ, அத எடுத்துட்டு அதுக்கு நீங்க செக் பண்ண வேண்டியது தான். அடுத்தது, இது வந்துட்டு நமக்கு நாளைய தினம் நமக்கு வந்துட்டு என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் வாய்ப்பு, இன்னைக்கு பாருங்க 24,600 இங்க பாருங்க கால் ஆப்ஷனோட விலை 111, புட் ஆப்ஷனோட விலை 105. இன்னைக்கு மார்க்கெட் எங்க இருக்காங்கன்னா 24,000 இப்ப 2மே பிரைஸ் சொன்னேன் புட் ஆப்ஷன்னா அப்ப 599 இன்னும் செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல. இது கால் பிரைஸை விட புட்டோட பிரைஸ் ரூ. 1 ஜாஸ்தியா இருக்கலாம். இது நான் 24,599 போட்டேன். நேத்து 24,606 இருந்தாங்க. அப்ப -ரூ. 7 இறங்கி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். காலோட பிரைஸும் இறங்கியிருக்கு, புட்டோட பிரைஸும் இறங்கியிருக்கு. இதுக்கு பேரு தான் டிகேன்னு சொல்லப் போறாங்க. அப்போ இது எங்கேங்க வரைபடத்துல உங்களுக்கு காட்டப் போகுது? இந்த பிரீமியம் இழப்பு உங்களுக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்தது தான் இங்க காட்டுறாங்க. ஆச்சுங்களா? அப்போ இத எப்படி நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? அதனால வரைபடம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பிரீமியத்திற்கு நீங்க ஸ்பாட்டோடயோ, ஃபியூச்சரோடயோ எல்லாம் செக் பண்ணும்போது இதுக்குள்ள டிகே இருக்கிற விஷயம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு தனியா நடக்கப் போகுது. அதனால நீங்க இதுல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டீஸ எடுத்து தான் பார்க்கணும். அப்ப டிகேக்குள்ள இருக்கு அப்படின்னாலே, இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 24,600 கால் புட்டு தான் நமக்கு அட் த மனி. இவங்களே நேத்து காமன் ஏடிஎம் 108. அப்ப அதுக்கு கீழ இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்ட டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு என்ன வேலை? வேலையே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு வச்சிருந்தீங்கன்னா, இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் வரைபடத்த பேஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? மார்க்கெட் சைட்வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா,
இந்த 24,600 கால் புட் ரெண்டுமே உங்களுக்கு 108 ரூபாய்க்கு கீழே ட்ரேடு நடந்தாலே என்ன அர்த்தம், சைடுவே நீங்க ப்ராபபிலிட்டி எடுத்திருக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியாக இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். நான் அதிகமாக இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டேன், ப்ரீ ஓப்பனில் தான் ட்ரேட் பண்ணுவேன். நிறைய டைம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், அப்போ அதில் நான் எஃப்என்டோ செக்யூரிட்டிஸ் எஃப்என்டோ போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவர் இந்தியா 7% கேப் அப். இப்போ யோசிச்சு பாருங்க, இதோட கணக்கீடு நம்ம போட போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, 32,648. இதோட ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்சுங்க 34,000, 34,100, சாரி 31,000 டு 34,000. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்து 34,000க்கு மேலே. அப்போ வைட் ரேஞ்ச் வந்துடுமா? இங்கே வைட் ரேஞ்ச் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 32,648, 35,000, 30,000. இங்கே என்னன்னா 35,000 புட், 30,000 கால் 5,000 ரூபாய்க்கு மேலே இல்லைன்னா 35,000 புட் என்னவா இருக்கும்னா ஐடி புட்டாக இருப்பாங்க. இந்த 30,000 கால் 5,000 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டாலே 35,000 புட் ஓடிஎம்மா இருக்கும். அப்போ 35,000 கால் என்னமா மாறிடும், ஐடிஎம்மா மாறிடும். அப்போ மார்க்கெட் கேப் அப் ஆகும்போது 35,000 கால் ஐடிஎம்மா மாறும்போது அதோட பிரீமியத்தை நம்ம என்ன பண்ணோம்னா காலமா ஓடிஎம் ஆப்ஷன்ல செல் பண்ணிடுங்க. அது எப்படி இருந்தாலும் அது ரீச் ஆகலைன்னா உங்களுக்கு டிகே 0 ஆயிடுன்னு சொல்லி வளர்த்திட்டாங்க. அப்போ இன்னைக்கு என்ன பண்றான், ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் ஐடிஎம் மாறணும். அப்போ அதை செல் அடிச்சவங்க என்ன பண்ண போறாங்க, கவர் பண்ண போறாங்க. அப்ப அந்த கவரிங்கே அந்த மூமெண்டம் பாருங்க, நமக்கு 800 ரூபாய் இருந்த பிரீமியம், சாரி 900 ரூபாய் இருந்த பிரீமியம் 2,000 ரூபாய் போறோம். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் செல்லர், கால் செல்லர் பயப்படுற இடத்துல கால் பையரா இருக்கலாம். அதே மாதிரி புட் செல்லர் பயப்படுற இடத்துல புட் பையரா இருக்கலாம். அவ்வளவுதான் லாஜிக். அப்ப இந்த இடத்துல பாருங்க, புட் செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இறங்கியிருக்கு. இதே கால் செல்லர் வந்து பயந்துருக்காங்க, மார்க்கெட் எவ்வளவு போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லாஸே ஆனாலும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறவனுக்கு லாஸ் ஏற்படுத்திக்கலாம். ஆனா மூவ்மெண்ட்டே கொடுக்காம மார்க்கெட்ல இன்னைக்கு டிகே ஆனவங்க கிட்ட போயிட்டு நீங்க நிப்டியோடது பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ மொமெண்டம், ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் கொடுக்கறக்கே போராடி இருக்கான். அப்போ இந்த இடத்துல நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய லாஸ் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு நிஃப்டி இன்னைக்கு காலையில என்னன்னா இதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,600 கால் புட்டு. இன்னைக்கு அதே தான் ஸ்ட்ராடலாக கொடுத்துட்டாங்க, இன்னும் ஸ்ட்ராடலாகவே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹெட்ஜ் டைப் என்னன்னா ரிவர்சபிள் மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க, இந்த டைப்பில் இருக்கு. அப்போ 24,600 கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே ட்ரேட் நடந்தால் மார்க்கெட் மேலே போகிறாங்க. 24,600க்கு மேலே 24,600 புட்டு வந்துட்டு காலோட ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் என்ன போகிறாங்க, இறங்க போகிறாங்க. இதுதான் இங்கே இம்பாக்டாக கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு ரிவர்சபிள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர்னே வருது டெக்னிக்கலாக, மல்டிபிள் ஹெட்ஜ், ரிவர்சபிள் மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ இந்த புட் ஆப்ஷன்ஸ் நாளைய தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கால் ஆப்ஷன் 24,600 கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இந்த 24,600 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறது ஒன்று தான் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட். 24,600 கால் மட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு நாளைக்கு அமைஞ்சா மார்க்கெட் இறங்குறதுக்குண்டான வாய்ப்பாக போயிடும். அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை தெரியணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24,600 இருக்காங்க, இதே நீங்கள் ஸ்பாட்னா 583க்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு எக்ஸ்பெரி வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர், இதுதான் கான்செப்ட். அதனால வந்துட்டு நாளை தினம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 3 மணிக்குள்ளேயே உங்களுடைய ட்ரேட் செட்டப்பை முடிக்கிறதுக்கு பாருங்கள். 3:15க்கு மேலே வந்து ஸ்பாட் ஸ்டேபிள் ஆகிடும், அதுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்ஷன் முறையில் தான் செட்டில்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிமிடம் 3:30க்கே உங்களுக்கு வந்துட்டு சடனாக ஒரு ப்ரீமியம் 0 ஆகிறக்கோ இல்லை பிளாஸ்ட் ஆகிறக்கோன வாய்ப்பு இருக்கும். அதனால மேக்ஸிமம் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் மேக்ஸிமம் மார்க்கெட் சைடுவே போய் டிகே ஆகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் கூட டிகே பண்ணலாம். டிகே பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இப்போ 24,600 அப்படிங்கிறது நமக்கு நேற்றைய தினம் 108 ரூபாய் இருந்தவங்க
இன்னைக்கு 74 ரூபா, கிட்டத்தட்ட 34 ரூபாய் டிகே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்களும் 74, இதைத்தான் நமக்கு ஏடிஎம் பாயிண்ட்னு சொல்லுவோம், மீட்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படுங்க. தெரியாம ட்ரேட் பண்ணிடாதீங்க. நம்ம மெம்பர்ஷிப்ல நீங்க இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுபோக ட்ரையாங்கிள் ரேஞ்ச் கான்செப்ட்ல ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு, பெய்டு மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு நமக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க அதுக்கும் என்கொயரி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.